السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين وعلى من تبعهم بإحسان إلى يوم الدين ولا عدوان إلا على الظالمين. أما بعد. அளவற்றல்லாலும் நிகரற்ற அன்புடையுமாகிய அல்லாவின் திருநாமத்தால் ஆரம்பம் செய்கின்றேன். புகழ் அனைத்தும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுக்கே உரிதாகட்டும். அவனே இந்த பிரபஞ்சத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடியவனாக இருக்கின்றான். ஸலவாத்தும் ஸலாமும் பெருமானார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம ஸஹாபாக்கள் மீதும் தாபிஈன்கள், தபி தாபிஈன்கள், அஇம்மாக்கள், முஹத்திஸீன்கள் மற்றும் எங்கள் அனைவரும் மீதிலும் மட்டுமாக. கணித்துக்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, நாம் தொடர்ச்சியாக அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் குர்ஆனுடைய கடைசி 3 ஜுஸ்களுடைய உபதேசங்களும் அது நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கக்கூடிய விஷயங்களை நாம் பார்த்து கொண்டு வருகின்றோம். அதன் தொடர்ச்சியாக இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய சூரத்துத் தகாபுன். சூரத்துத் தகாபுன், தகாபுன் என்பது கபன் என்ற விஷயங்களில் வரும் நஷ்டத்துக்கு சொல்லப்படும் நஷ்டம், நஷ்டப்படுத்துதல் என்று சொல்லக்கூடிய விஷயம். இந்த சூரா மதனி சூறாவாக இருக்கின்றது. மதீனாவில் இறக்கப்பட்டது. இதில் கிட்டத்தட்ட 18 ஆயத்துகள் இருக்கின்றன. இந்த சூரத்துத் தகாபுன் நமக்கு கற்றுத்தரக்கூடிய விஷயம், முதலில் அல்லாஹு தஆலாவுடைய வணக்க வழிபாட்டில் மிகவும் உன்னதமானது தஸ்பீஹ், அவனை துதிப்பதும் தூய்மைப்படுத்துவதும். ஆக அல்லாஹு தஆலா இந்த சூறாவை யுஸப்பிஹு என்று சொல்லக்கூடிய வார்த்தையை கொண்டு பயன்படுத்தியிருக்கின்றான். அரபி மொழி அறிந்தவர்களுக்கு தெரியும், ஃபில் முதாரி தொடர்ச்சியாக செய்யக்கூடிய ஒரு காலத்திற்கு சொல்லப்படும், பயன்படுத்தப்படும். அப்போ இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த படைப்பினங்களும் அல்லாஹ்வை தொடர்ச்சியாக, நிலையாக, நிரந்தரமாக அவர்கள் அல்லாஹ்வை துதித்துக் கொண்டிருக்கின்றார்கள், தஸ்பீஹ் செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஆக இந்த சூரா எனக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய விஷயம், என் நேரமும் நான் அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்த வண்ணமாக இருக்க வேண்டும், அவனை தூய்மைப்படுத்திய நிலையில் நாம் இருக்க வேண்டும். ஏனென்றால் அல்லாஹ்வை தூய்மைப்படுத்துவதும் தஸ்பீஹ் செய்வதும் என்பதுதான் இபாதத்களில் மிகவும் விருப்பமான ஒரு இபாதத்களாக இருக்கின்றது அல்லாஹ்விடம். இதற்காக தான் ஒட்டுமொத்த படைப்பினங்களும் தஸ்பீஹை செய்கின்றார்கள், அல்லாஹ்வை தூய்மைப்படுத்துகின்றார்கள், துதிக்கின்றார்கள். இரண்டாவது, இந்த சூறாவில் நமக்கு கிடைத்த படிப்பினை, அல்லாஹு தஆலாவுடைய ஹிக்மாவும் அவனுடைய ஞானமும். அல்லாஹு தஆலா படைப்பினங்களில் 2 சாரார்களை ஆக்கியிருக்கின்றான். இந்த மனிதர்களை 2 சாரார்களாக ஆக்கியிருக்கின்றான். ஒன்று, அதே போல ஒட்டுமொத்த படைப்பினங்களை பார்க்கும் பொழுது 2 சாராரை ஆக்கியிருக்கிறான். ஒன்று, அவனை ஈமான் கொண்ட நிலையில் இருப்பார்கள், முஃமினாக இருப்பார்கள். இன்னொன்று, அவனை நிராகரித்தவர்கள் காஃபிராக இருப்பார்கள். இப்போ இது அல்லாஹ்வுடைய ஹிக்மத்தாக இருக்கின்றது. அல்லாஹு தஆலா தன்னுடைய ஹிக்மத்தையும் ஞானத்தை கொண்டு சோதிக்க விரும்புகின்றான். மூன்றாவது, இந்த சூரா நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய விஷயம், என் நேரமும் அல்லாஹு தஆலாவுடைய கட்டளைக்கு புறக்கணிப்பதையும் நாம் அஞ்சிக் கொள்ள வேண்டும். என் நிலையிலும், எந்த நேரமாக இருக்கட்டும், எந்த நிலையாக இருக்கட்டும், அல்லாஹ்வுடைய கட்டளை புறக்கணிக்கக்கூடிய விஷயத்திலே நாம் அஞ்சிக் கொள்ள வேண்டும், பயப்பட வேண்டும். ஏனென்றால் சூரத்துத் தகாபுனுடைய 2வது ஆயத்தில் சொல்லப்படுகின்றது, வல்லாஹு பிமா தஅமலூன பஸீர், அல்லாஹ் மற்றும் அல்லாஹ் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்தையும் பார்க்கக்கூடியவன். அப்போ என்னுடைய அமலை அல்லாஹு தஆலா பார்த்து கொண்டிருக்கின்றான் என்றால் கண்டிப்பாக அந்த யௌமுத் தகாபுன் என்று சொல்லக்கூடிய நஷ்டப்படுத்தப்படக்கூடிய அந்த நாளில், மறுமை என்ற அந்த நாளில் என்னை அல்லாஹ் கணக்கிடுவான், நான் செய்தவற்றை என்று நாம்
அல்லாஹுக்கு மாறு செய்வதை கொண்டு நாம் அஞ்சிக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் யௌமுத் தகாபுன் என்பது கியாம நாளுடைய இன்னொரு பெயராக இருக்கின்றது. அப்ப அந்த நாளில் நஷ்டப்படக்கூடிய நிலைமையிலிருந்து நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா நம்மை கண்காணித்துக் கொண்டிருக்கின்றான், நம்மை பார்த்து கொண்டிருக்கின்றான் என்ற நிலையில் நாம் இருக்க வேண்டும். அதே போல அல்லாஹு தஆலா சூரத் தகாபுனுடைய 3வது ஆயத்திலும் சொல்லப்பட்ட விஷயம், அல்லாஹு தஆலா இந்த பிரபஞ்சத்தை, வானங்களையும் பூமியையும் எப்படி அவன் சிறந்த முறையில் அவன் படைத்தானோ அதே போல ஆதமின் மகனையும் சிறந்த வடிவில் அவன் படைத்திருக்கின்றான். வஸவ்வரகும் ஃபஅஹ்ஸன சுவரகும், உங்களை அல்லாஹு தஆலா சிறந்த அழகான தோற்றத்துடனே அல்லாஹு தஆலா படைத்தான் என்று ரப்புல் ஆலமீன் இங்கு கூறுகின்றார். அப்போ அல்லாஹு தஆலா இந்த பிரபஞ்சத்தையும் மற்றும் இந்த ஆதமின் மகனையும் அல்லாஹு தஆலா சிறந்த வடிவில் அவன் படைத்தான் என்ற அந்த நினைப்பை கொண்டு அல்லாஹ்வுக்கு நாம் நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அல்லாஹு தஆலா நம்மை சிறந்தவர்களாக அல்லாஹு தஆலா படைத்தான், சிறந்த தோற்றத்தில் அல்லாஹு தஆலா நம்மை படைத்தான். லகத் ஹலக்னாகும் ஃபீ அஹ்ஸனி தக்வீம் என்ற இன்னொரு ஆயத்தில் நாம் அறிவோம். அதே போல இந்த சூரத்துத் தகாபுனுடைய 3வது ஆயத்து வ இலைஹில் மஸீர், அவன் பக்கமே நமக்கு இருப்பிடம் இருக்கின்றது, திரும்பக்கூடியவர்களாக இருக்கின்றோம் என்ற வார்த்தை வரும் பொழுது அந்த நேரத்தில் நாம் அல்லாஹை சந்திக்கக்கூடிய அந்த நாளை நாம் நினைவு கொள்ள வேண்டும், நாம் உறுதி கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலாவை நாம் சந்திக்க போகின்றோம். அப்போ எப்பொழுது நாம் அல்லாஹை சந்திக்க போகின்றோம் என்று நம்முடைய மனசில் இருக்குமோ, நாம் அந்த எண்ணத்தை கொண்டு அமல்களை செய்வோமோ, நல்ல விஷயங்களில் நல்ல காரியத்தில் நாம் முன்னேறி செய்வோமோ, அதனால் நமக்கு சிரமங்கள் நாம் உணர்ந்தாலும், அதனால் நமக்கு கஷ்டங்கள் வந்தாலும் அதையெல்லாம் நாம் தாங்கிக் கொண்டு இருப்போமோ, நமக்கு அல்லாஹ்விடம் செல்லும் பொழுது அந்த செல்லக்கூடிய அந்த நாளில், சேரக்கூடிய அந்த நாளில் அல்லாஹு தஆலா ஈமான் கொண்டோர்களுக்கு சொல்லக்கூடிய அந்த வாக்குறுதி அல்லாஹு தஆலா முழுமைப்படுத்துவான் என்ற எண்ணத்தை கொண்டு நாம் நல்ல காரியத்தில் நமக்கு ஏற்படக்கூடிய சிரமம், நமக்கு ஏற்படக்கூடிய கஷ்டத்தை நாம் தாங்கிக் கொண்டு தொடர்ச்சியாக நாம் செய்ய வேண்டும். ஏனென்றால் நாம் செய்யக்கூடிய முயற்சிக்கு நமக்கு தீர்வும் அதற்குரிய பதிலும் உண்டு என்று நாம் நினைப்போம் என்றால் அந்த சிரமத்தை நாம் சிரமமாக உணர மாட்டோம். எப்படி இருந்தாலும் நமக்கு ஒரு ரிசல்ட் கிடைக்கும் என்ற நினைப்பு இருக்கும் பொழுது, அப்போ வ இலைஹில் மஸீர், அவன் பக்கமே திரும்பக்கூடியதாக இருக்கும் பொழுது அல்லாஹு தஆலா நல்லோர்களுக்கு, ஈமான் கொண்டவர்களுக்கு அவர்கள் செய்த தியாகத்திற்கும் அவர்கள் இந்த உலகத்தில் உணர்ந்த கஷ்டத்திற்கும் அல்லாஹு தஆலா கூலி கொடுக்கக்கூடியவனாக இருப்பான். மற்றும் அல்லாஹ்வை நிராகரித்தவர்களுக்கும் அநியாயங்கள் மீது அநியாயம் செய்து கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கும் அல்லாஹு தஆலா அந்த நாளில் அவன் கூறிய வாக்கையும் அந்த தண்டனையும் அல்லாஹு தஆலா அவர்களுக்கு கொடுப்பான். 6வது விஷயம் சூரத்துத் தகாபுனுடைய 4வது ஆயத்து நமக்கு கற்றுக் கொடுக்கின்றது. யஅலமு மா ஃபிஸ் ஸமாவாதி வல் அர்த் வ யஅலமு மா துஸிர்ரூன வ மா துஅலினூன் வல்லாஹு அலீமும் பிதாத்திஸ் ஸுதூர், அவன் வானங்களையும் பூமியில் இருக்கக்கூடிய அனைத்து விஷயத்தையும் அறியக்கூடியவன். பிறகு அவன் நீங்கள் மறைக்கக்கூடிய விஷயத்தையும் பகிரங்கமாக செய்யக்கூடிய விஷயத்தையும் அவன் அறியக்கூடியவனாக இருக்கின்றான். அல்லாஹு தஆலா எதுவரை என்றால் அல்லாஹ் மற்ற உள்ளத்தில் இருக்கக்கூடிய இதயங்களில் இருக்கக்கூடிய அனைத்து விஷயத்தையும் அறியக்கூடியவனாக இருக்கின்றான். நாம் நம்முடைய மனதில் மறைத்து வைத்தாலும் அல்லாஹ் அறியக்கூடியவனாக இருக்கின்றான். இந்த ஆயத்து நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கின்றது? நமக்கு இஹ்லாஸுடைய அந்த அமலில் தர்பியத்தை நமக்கு கொடுக்கின்றது. நாம் எந்நேரமும் இஹ்லாசுடன் நாம் இருக்க வேண்டும். நமக்கு இஹ்லாஸில் இருப்பதற்காக இந்த ஆயத்து நமக்கு ட்ரெயின் செய்கின்றது. ஏனென்றால் அல்லாஹ் என்னுடைய இரட்சகன் எல்லா விஷயத்தையும் அறியக்கூடியவன், அவனுடைய கல்வியில் இருந்து ஒரு அணு அளவும் வெளியே செல்லாது, அவன் அனைத்து விஷயத்தையும் அறியக்கூடியவன். ஆக நான் செய்யக்கூடிய ஒவ்வொரு அமலையும் இஹ்லாசுடன் நான் செய்ய வேண்டும் என்று இதை நாம் நம்முடைய வாழ்க்கையில் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதே போல இந்த சூராவுடைய 5வது ஆயத்தில் பார்க்கும் பொழுது அலம் யஅதிகும் நபஉல் லதீன கஃபரு மின் கப்ல் ஃபذاقوا وبال امرهم ولهم عذاب அலீம். அல்லாஹு தஆலா முந்திய சமுதாயத்தை அவர் எப்படி அழித்தானோ அவர்களுடைய
அவர்கள் அதை அல்லாஹ்வை நிராகரித்ததனால் அவர்களுக்கு அளித்து அவர்களை வேதனைக்குரிய தண்டனை அல்லாஹ் தஆலா கொடுத்தானோ, இந்த விஷயத்தை நமக்கு ஒரு படிப்பினையாக இருக்கின்றது. முந்திய சமுதாயத்துடைய நிலையை நாம் அறிந்து அதிலிருந்து படிப்பினை பெற்றுக் கொள்ள வேண்டும். அல்லாஹுடைய சகிப்புத்தன்மை கொண்டு நாம ஏமாந்து விடக்கூடாது. அல்லாஹு தஆலா ஹலீமாக இருக்கின்றான், சகிப்புத்தன்மையுடனாக இருக்கின்றான். நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து, நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு பாவங்களையும் அவன் பார்த்து கொண்டு நமக்கு அவகாசம் கொடுக்கின்றான். இந்த அவகாசத்தை தவறாக பயன்படுத்தி கொள்ளக்கூடாது. மாறாக முந்திய சமுதாயத்துடைய நிலைமைகளை நாம அறிந்து அதில் நாம் படிப்பினை நாம் பெற வேண்டும். இந்த ஆயத்து நமக்கு இது கற்றுக் கொடுக்கின்றது. அதே போல ஆறாவது ஆயத்து, நாம் செய்யக்கூடிய நல்ல அமல்கள் அல்லாஹு தஆலாவுக்கு எந்த ஒரு பலனும் தராது. நாம் செய்யக்கூடிய நல்ல அமல்கள், நல்ல செயல்கள், அல்லாஹ்வை நாம் புகழ்கின்றோம், துதிக்கின்றோம், அவனுடைய கட்டளையை பூர்த்தி செய்கின்றோம் என்றால் அவனுடைய மகிமையில் எந்த ஒரு அணு அளவும் அதிகரிக்காது. அவருடைய கண்ணியத்திலும் அவனுடைய புகழிலும் ஒரு அணு அளவும் அதிகரிக்காது. அவனுக்கு எந்த ஒரு பலனும் கிடையாது. அதே போல நாம் செய்யக்கூடிய பாவங்களும், நாம் அல்லாஹ்வுக்கு செய்யக்கூடிய மாறுகளையும், அல்லாஹ்வுடைய கட்டளை புறக்கணிக்கக்கூடிய இதனால அல்லாஹ்வுக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது. அதுதான் சூரத்து தகாபுனுடைய 6வது ஆயத்தில் சொல்லப்பட்டது. ஃபகஃபரு வதவல்லவ் வஸ்தகரல்லாஹ். அல்லாஹ் தஆலா அவர்கள் நிராகரித்தார்கள், வழியிலிருந்து அவர்கள் விலகிவிட்டார்கள், நேரான வழியில். அல்லாஹு தஆலா அவர்களை தேவையற்றவனாக இருக்கின்றான். வல்லாஹு கனியுன் ஹமீத். அல்லாஹு தஆலா தேவையற்றவனும் புகழுக்குரியவனாக இருக்கின்றான் என்று கூறுகின்றான். ஆக நாம் செய்யக்கூடிய நல்லமல்கள் நமக்காக நாம் செய்கின்றோம். நாம் பாவங்களை, நாம் தவறுகளை செய்தோம் என்றால் அதனுடைய பாதிப்பு நமக்கு தான் என்று நாம இந்த ஆயத்தில் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல 8வது ஆயத்தில் இந்த குர்ஆனை அல்லாஹு தஆலா நூறாக ஆக்கியிருக்கின்றான். இந்த நூரை கொண்டுதான் நம்முடைய இந்த உலகத்தில் நாம் நேர்வழி பெற முடியும். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய இந்த அட்டுலங்கள் மற்றும் அனாச்சாரங்களில் இருந்து நாம் நம்மை பாதுகாத்துக் கொண்டு நேரான வழியை நாம் செலுத்த முடியும். இந்த குர்ஆனை விட்டு வேறு எந்த வழியிலும் நமக்கு இந்த உலகத்தில் மற்றும் மறுமைக்குரிய வாழ்க்கையை சீர்படுத்தக்கூடிய வழி நமக்கு கிடைக்காது. எப்படி என்றால், குர்ஆனை ஏற்றுக்கொள்ளாதவன், குர்ஆனை நிராகரித்தவன், அவருடைய எப்படி நிலைமை என்றால், இருட்டில் தன்னுடைய வீட்டிற்கு அவன் செல்ல விரும்புகின்றான், அல்லது தன்னுடைய ஊருக்கு செல்ல விரும்புகின்றான். அவனுக்கு இருட்டில் எந்த திசை எது என்று தெரியாது. அப்ப எப்பொழுது அவன் சென்று அடைவான் தன்னுடைய வீட்டிற்கோ தன்னுடைய ஊருக்கோ? அதே போலதான் இந்த உலகத்தில் குர்ஆனை புறக்கணித்தவர்களும் குர்ஆனை நிராகரித்தவர்களும் அவர்கள் ஒளியை நிராகரித்தார்கள், பிரகாசத்தை நிராகரித்தார்கள். அது இல்லாமல் இந்த உலகத்தில் நிம்மதியான வாழ்க்கை வாழ முடியாது. ஆக குர்ஆன் என்பது ஒரு பிரகாசமாக இருக்கின்றது. அல்லாஹ் இதை ஒளியாக ஆக்கியிருக்கின்றான். இதை கொண்டுதான் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய இருளிலிருந்து நாம விடுபட முடியும். அதே போல கடைசியாக இந்த சூறாவை நமக்கு கற்றுத்தரக்கூடிய விஷயம், இந்த உலகத்தில் அல்லாஹ்வை ஈமான் கொண்டவர்களும் மற்றும் அல்லாஹ்வை நிராகரித்தவர்கள், இந்த இருவர்களுக்கும் அந்த யௌமுத் தகாபுன் என்று சொல்லக்கூடிய நஷ்டப்படுத்தப்படக்கூடிய அந்த நாளில் நிலைமைகளும் அதனுடைய தீர்வுகளும் காண்பிக்கப்படும். சுப்ஹானல்லாஹ். மறுமை நாளில் அந்த யௌமுத் தகாபுனில் எவன் ஒருவன் சொர்க்கத்தில் நுழைய செய்கின்றானோ அல்லாஹு தஆலா முஃமின்களுக்கு சொர்க்கத்தில் நுழைய செய்வான். இது மகத்தான ஒரு வெற்றியாக இருக்கும். அதே போல அல்லாஹ்வை நிராகரித்தவர்களை அல்லாஹு தஆலா நரகத்தில் புகச் செய்வான். இதுதான் மகத்தான ஒரு நஷ்டமாக இருக்கும். அந்த நாளில் அவர்கள் நஷ்டவாளிகளாக ஆவார்கள் என்று இந்த சூரா நமக்கு கற்றுக் கொடுக்கின்றது. ஆக மறுமை அந்த யௌமுத் தகாபுனுக்காக நாம் நம்மை தயார் செய்து கொள்ள வேண்டும்.
நாம் இந்த உலகத்தில் செய்யக்கூடிய தவறான ஒரு காரியங்கள் அல்லாஹ் எங்களை பிடிப்பதில்லை, அல்லாஹு தஆலா என்னை தண்டிப்பதில்லை என்று நாம் பாராமுகமாக இருந்து அல்லாஹுடைய சகிப்புத் தன்மையை நாம் தவறாக நாம எண்ணிக்கொள்ளக்கூடாது. அல்லாஹு தஆலா ஹலீமாக இருக்கின்றான், அல்லாஹு தஆலா ஜப்பாராகவும் இருக்கின்றான். அவன் பிடிக்க தண்டனை கொடுக்க ஆரம்பித்தால் அவனுடைய தண்டனையிலிருந்து யாரும் மீள முடியாது. இதை நாம் நினைவு கொள்ள வேண்டும். அடுத்து சூரத்துத் தலாக். சூரத்துத் தலாக் இது 65வது சூராவாக இருக்கின்றது. மதனி சூராவாக இருக்கின்றது. இதில் 12 ஆயத்துக்கள் இருக்கின்றன. இந்த சூரத்துத் தலாக் என்பது விவாகரத்தை பற்றி சொல்லப்படக்கூடிய முழுக்க ஒரு சட்டத்தை கூறியிருக்கின்றது. இந்த சூரத்துத் தலாக் நமக்கு என்ன படிப்பினை கற்றுக் கொடுக்கின்றது? முதல் விஷயம், அல்லாஹு தஆலா குடும்பவியலை, குடும்பத்தில் இருக்கக்கூடிய நிறைய மசாயில்களை அல்லாஹு தஆலா இந்த மார்க்கத்தில் இதற்குரிய தீர்வை அல்லாஹு தஆலா வைத்திருக்கின்றான். சுப்ஹானல்லாஹ். இந்த குடும்பத்தில் ஏற்படக்கூடிய விஷயங்களை சீராக அமைத்துக் கொள்வதற்கும் மற்றும் இந்த குடும்பத்தை சரியான முறையில் நாம் பராமரிப்பதற்காகவும் அல்லாஹு தஆலா நிறைய எடுத்துக்காட்டுகளையும் நிறைய உபதேசங்களை நமக்கு காட்டி தந்திருக்கின்றான். குறிப்பாக மிகவும் நுணுக்கமாக இருக்கக்கூடிய நிலைகள், அது மனைவி பிரசவ நிலையில் இருக்கும் பொழுது, அந்த குழந்தையை சுமக்கக்கூடிய அந்த நிலைமையில் இருக்கும் பொழுது, அதே போல தலாக் என்று சொல்லக்கூடிய விவாகரத்து, கணவன் மனைவிக்கு இடையே ஏற்படக்கூடிய தகராறில் ஏற்படக்கூடிய அந்த தலாக்கை பற்றியும், அதே போல அவர்கள் குறிப்பாக கணவன் தன்னுடைய மனைவிக்கு கொடுக்கக்கூடிய பொருளாதாரத்தையும் அவன் கொடுக்கக்கூடிய அந்த உணவையும் சரியான முறையில் கொடுக்காமல் இருப்பதும், வாழ்வாதாரத்தை சரியாக கொடுக்காமல் இருப்பதும், இதை அனைத்துமே அல்லாஹு தஆலா கண்டித்திருக்கின்றான் கணவர்களை. ஏனென்றால் கணவர்தான் மனைவின் மீது செலவு செய்ய வேண்டும், வாழ்வாதாரத்தை அவர் கொடுக்க வேண்டும், அவருக்கு ரிஸ்க் என்பது அல்லாஹு தஆலா அவர் மூலமாக வைத்திருக்கின்றார். இதை அவர்கள் கஞ்சத்தனம் செய்தார்கள் என்றால் அல்லது உரிமைகளை கொடுக்கவில்லை என்றால் அல்லாஹு தஆலா அஞ்சிக் கொள்ளுமாறு என்று இந்த சூறாவில் கட்டளையிடப்படுகின்றது. குறிப்பாக கணவர்களுக்கு இந்த விஷயத்தை கொண்டு அஞ்சிக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் பொதுவாக இந்த சூறாவில் முதல் ஆயத்தில் நாம் பார்க்கும் பொழுது அல்லாஹு தஆலா தலாக்கை பற்றி கூறிவிட்டு கணவர்களுக்கு சொல்லக்கூடிய வார்த்தை, நீங்கள் கொடுக்கக்கூடிய உரிமைகளை நீங்கள் புறக்கணித்தால் அல்லாஹ்வை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள். இந்த விஷயத்தில் இதற்குரிய தண்டனை என்பது மகத்தானதாக இருக்கின்றது. அதே போல அல்லாஹ்வுடைய தண்டனை என்புக்குறர்களே ஒரு சமுதாயத்திற்கு வருகின்றது என்றால் அது முதலில் வீட்டிலிருந்துதான் ஆரம்பிக்கின்றது. ஏனென்றால் வீடுகள் சேர்ந்துதான் ஒரு சமுதாயமாக ஆகும், ஒரு சுற்றுச்சூழலாக ஆகும். அப்போ வீட்டில் ஏற்படக்கூடிய பிரச்சனையில் கொண்டுதான் அல்லாஹு தஆலா, அதனாலதான் சமுதாயம் வெளிக்கெடுகின்றது, சமுதாயம் பிளவுகள் ஏற்படுகின்றது. ஆக அல்லாஹு தஆலா ஒரு ஊரை அழிக்கின்றான், தண்டனை கொடுக்கின்றான் என்றால் அது வீட்டிலிருந்து தான் அல்லாஹு தஆலா. எந்த வீட்டில் தக்வாவுடைய வாழ்க்கை இல்லாமல் இருக்குமோ அல்லாஹு தஆலா வகை வகையான தண்டனையும் சோதனையும் அல்லாஹு தஆலா ஏற்படுத்துகின்றான். இரண்டாவது விஷயம், இந்த சூரா நமக்கு கற்றுத்தரக்கூடிய விஷயம், குறிப்பாக கணவர்களுக்கு, ஆண்களுக்கு குறிப்பாக தலாக்குடைய சட்டங்களை அறிந்து கொள்ள வேண்டும், அதை கற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் தலாக்குடைய சட்டங்களையும் அதனுடைய மசாயில்களையே அறியாதனால்தான் பிரச்சனைகள் நிறைய ஏற்படுகின்றது. இதனால் இஸ்லாத்துடைய பெயரும் அங்கு அடிபடுகின்றது, பாதிப்பு ஏற்படுகின்றது. உண்மையாக தலாக்கை எப்படி மற்ற விஷயங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று கடமையாக இருக்கின்றதோ, ஒரு மனிதன் நிக்கா செய்தான் என்றால், அவன் கணவராகிவிட்டான் என்றால் தலாக்கு விஷயத்தை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் எந்த நேரத்தில் எப்படி அந்த சூழ்நிலை மாறும் என்று தெரியாது.
ஆக அவன் தலாக்குடைய ஆதாபுகளை கற்றுக்கொண்டான் என்றால் எந்த நேரத்தில் நான் தலாக் கொடுக்க வேண்டும், அதனுடைய என்னென்ன கட்டங்கள் இருக்கின்றது, நான் எடுத்தவுடனே செய்துவிட வேண்டுமா, தலாக் கொடுத்து வேண்டுமா, அல்லது அதற்குரிய சில நிபந்தனைகள் இருக்கின்றது, சில ஸ்டேஜ்கள் இருக்கின்றது என்று அவன் அறிந்து கொள்வான். ஆக இந்த விஷயத்தை அறியாதனால்தான் நாம் பார்க்கின்றோம் நம்முடைய இந்த தலாக்குடைய மஸ்அலா சுப்ரீம் கோர்ட்டும் ஹை கோர்ட் வரை சென்று அவர்கள் என்ன தீர்ப்பளிக்கின்றார்களோ அந்த நிலையில் வருகின்றன. அப்போ யாருக்கு பாதிப்பு? சிலருடைய அறியாமையினால செய்யக்கூடிய விஷயத்தினால இங்கு இஸ்லாத்துடைய பெயர் அங்கு அடிபடுகின்றது. இந்த விஷயத்தை கொண்டு நாம் குறிப்பாக ஆண்கள் இதை அஞ்சிக் கொள்ள வேண்டும். அதே போல எந்த நேரத்தில் தலாக் கொடுக்க வேண்டும், எந்தெந்த நிலையில் அவருக்கு எந்தெந்த கட்டங்கள் இருக்கின்றது அறிந்து கொள்ள வேண்டும். அதே போல இந்த சூரத்து தலாக்குடைய முதல் ஆயத்தில் அல்லாஹு தஆலா தலாக்கை பற்றி சொல்லி கூறிய பிறகு அல்லாஹு தஆலா நமக்கு ஒரு எச்சரிக்கை விடுகின்றான். வமை யதஅத்த ஹுதூதல்லாஹ். இந்த தலாக் என்பது அல்லாஹு தஆலாவுடைய ஒரு நிர்ணயிக்கப்பட்ட ஒரு விதியாக இருக்கின்றது. இந்த விதியை யார் மீறுவானோ, இந்த சட்டத்தை யார் மீறுவானோ, இதில் யார் அதிகப்படுத்தி செய்து விடுவானோ அவன் ஃபகத ஸலம நஃப்ஸ, அவன் தன் மீது அநியாயம் செய்து கொண்டான். அவன் தன் மீது அநியாயம் செய்து கொண்டு விட்டான். எப்பொழுது மனிதன் தன் மீது அநியாயம் செய்து கொண்டு வருகின்றானோ அல்லாஹு தஆலாவுடைய தரப்பிலிருந்து அவனுக்கு சில இக்கட்டான நிலைமைகள் ஏற்படும். லா தத்ரி லஅல்லல்லாஹு யுஹ்திஸு பஅத ذلك அம்ரா. அல்லாஹு தஆலா அவன் செய்த இந்த அநியாயத்திற்கு பிறகு என்ன ஒரு விஷயத்தை கொண்டு வரப் போகின்றான் என்று தெரியாது. ஆக அல்லாஹுடைய நிர்ணயித்த அந்த அளவை மற்றும் அவனுடைய சட்டத்திற்கு நாம மீறாக நாம் செய்யக்கூடாது. சட்டத்தை நாம அதனுடைய பவுண்டரியை விட்டு நாம தாண்டக்கூடாது. அல்லாஹு தஆலா இங்கு எச்சரிக்கை விடுகின்றான். தில்க ஹுதூதுல்லாஹ் என்று அல்லாஹு தஆலா கூறுகின்றான். இது அல்லாஹு தஆலாவுடைய இது ஒரு பவுண்டரியாக இருக்கின்றது. அல்லாஹு தஆலா நிர்ணயித்த ஒரு வட்டமாக இருக்கின்றது. இதை விட்டு நீங்கள் வெளியே செல்லாதீர்கள் என்று. ஆக தலாக்கை கொடுக்கக்கூடியவர்கள் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ள வேண்டும். அவர்கள் கோபத்தை கொண்டோ அல்லது சின்ன சின்ன காரியத்தை கொண்டு தலாக்கை பயன்படுத்துவது என்பது அல்லாஹ் வகுத்த அந்த ஹுதூதும் அந்த பவுண்டரியை அவர்கள் தாண்டக்கூடியவர்களாக இருப்பார்கள். அதே போல இந்த சூராவில் அல்லாஹு தஆலா தலாக்குடைய மசாயிலை ஈமான் அல்லாஹ் மீது ஈமான் கொள்வதும் மறுமை மீது ஈமான் கொள்ளக்கூடிய விஷயத்தில் அல்லாஹு தஆலா ஒப்பிட்டு கூறியிருக்கின்றார். தலாக்குடைய மசாயில்களை பயன்படுத்துவதும் அதே போல இந்த மார்க்கத்தில் சொல்லப்பட்ட விஷயங்களை நீங்கள் இதை பயன்படுத்த வேண்டும் என்றால் சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் மீது யார் ஈமான் கொண்டிருக்கின்றார்களோ மற்றும் மறுமையின் மீது யார் ஈமான் கொண்டிருக்கின்றார்களோ அவர்கள் இந்த மாதிரி விஷயத்தை ஒரு அலட்சியமாக பயன்படுத்துவதிலிருந்து அஞ்சிக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் ஈமான் கொண்டவர்களுக்கும் அல்லாஹ் மீது ஈமான் கொண்டவர்களுக்கும் மறுமையின் மீது ஈமான் கொண்டவர்களுக்கும் இங்கு சொல்லப்படக்கூடிய ஒரு எச்சரிக்கை, இந்த இரண்டு விஷயத்தில் குறைபாடு இருந்தால்தான் மனிதன் என்ன செய்வான்? அல்லாஹு தஆலாவுடைய சட்டங்களை சரியான முறையில் அதை பயன்படுத்த மாட்டான். அப்போ இந்த தலாக்குடைய விஷயத்தை தவறாக பயன்படுத்தக்கூடியவர்களுடைய ஈமான், அல்லாஹ் மீது இருக்கக்கூடிய ஈமானும் மறுமையின் மீது இருக்கக்கூடிய அந்த ஈமானும் அதே அளவுதான் இருக்கும், எந்த அளவு அவர்கள் அந்த தலாக்குடைய மஸ்அலாக்களை பொருந்தி வைத்திருக்கின்றார்களோ. அதே போல இரண்டாவது ஆயத்தில் தக்வாவை பற்றி நமக்கு இங்கு கற்றுக் கொடுக்கின்றது, உபதேசம் செய்கின்றது. சுப்ஹானல்லாஹ், இந்த சூராவில் கிட்டத்தட்ட 5 இடத்தில் அல்லாஹு தஆலா தக்வாவை பற்றி கூறியிருக்கின்றான். தக்வாவுடைய பலன்களை பற்றி அல்லாஹு தஆலா இங்கு கூறியிருக்கின்றான். ஆக தக்வாவுடைய வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும், இறையச்சமுள்ளவுடைய வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். சுப்ஹானல்லாஹ், இரண்டாவது ஆயத்தில் வமயத்தகில்லாஹ் யஜ்அல் லஹு மக்ரஜா. அல்லாஹு தஆலாவை யார் அஞ்சிக் கொள்கின்றார்களோ அல்லாஹு தஆலா எல்லா இருக்கக்கூடிய இக்கட்டான நிலையிலும் அல்லாஹு தஆலா வழியை அவன் வெளியாக்கி அதை
அவனுக்கு அமைத்து தருவான். அப்போ இந்த தலாக்குடைய மசாயில்களாக இருக்கட்டும், மற்ற எந்த ஒரு மசாயில்களாக இருக்கட்டும், மனிதன் சிரமத்தில் இருக்கின்றான் என்றால் அல்லாஹுடைய அச்சத்தை அவன் அறிந்து கொள்ளட்டும், தக்வாவுடைய வாழ்க்கையை அவன் அமைத்துக் கொள்ளட்டும். அல்லாஹ் அவனுக்கு இந்த பிரச்சனையிலிருந்து தீர்வை கொடுப்பான். ஏனென்றால் சுப்ஹானல்லாஹ், தக்வாவுடைய பலன்களை நாம் பார்க்கும் பொழுது எண்ணற்றதாக இருக்கின்றது. அதில் 5 விஷயங்களை அல்லாஹு தஆலா இந்த சூராவில் சுப்ஹானல்லாஹ் எத்தனையோ தடவை இந்த இந்த தக்வாவை பற்றி அல்லாஹு தஆலா கூறியிருக்கின்றான். குறிப்பாக தக்வாவுடைய பலன்களை பார்க்கும் பொழுது 4 பலன்களை அல்லாஹு தஆலா கூறியிருக்கின்றான் இதே ஆயத்தில். وَمَن يَتَّقِ اللَّهَ يَجْعَل لَّهُ مَخْرَجًا وَيَرْزُقْهُ مِنْ حَيْثُ லா يَحْتَسِبُ. அல்லாஹு தஆலாவை யார் அஞ்சிக் கொள்கின்றார்களோ அல்லாஹு தஆலா அவனுக்கு இக்கட்டான நிலையிலும் அல்லாஹு தஆலா அவனுக்கு வழியை அமைத்து விடுகின்றான். பிறகு அவனுக்கு உணவளிக்கின்றான், ரிஸ்கை கொடுக்கின்றான். எந்த வழியில் என்று அவன் நினைத்தும் பார்க்க மாட்டான். அப்போ தக்வாவுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதனால் நமக்கு ரிஸ்க் கிடைக்கின்றது. 4வது ஆயத்தில் சொல்லப்பட்டது وَمَن يَتَّقِ اللَّهَ يَجْعَل لَّهُ مِنْ أَمْرِهِ يُسْرًا. அல்லாஹு தஆலாவை யார் அஞ்சிக் கொள்கின்றார்களோ அல்லாஹு தஆலா அவனுடைய சிரமமான வாழ்க்கையாக இருக்கட்டும், சிரமமான கட்டமாக இருக்கட்டும், அதில் அவனுக்கு இலகுவை அல்லாஹு தஆலா ஏற்படுத்தி விடுகின்றான். 5வது ஆயத்தில் அல்லாஹ் கூறுகின்றான் وَمَن يَتَّقِ اللَّهَ يُكَفِّرْ عَنْهُ سَيِّئَاتِهِ وَيُعَظِّمْ لَهُ أَجْرًا. பிறகு அல்லாஹ்வை யார் அஞ்சிக் கொள்கின்றார்களோ அல்லாஹு தஆலா அவருடைய பாவங்களை மன்னித்து விடுகின்றான். பிறகு وَيُعَظِّمْ لَهُ أَجْرًا, அவர்கள் செய்த அமலுக்கு சுப்ஹானல்லாஹ் மகத்தான கூலியை அல்லாஹு தஆலா கொடுக்கக்கூடியவனாக இருக்கின்றான். ஆக கணித்துக்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, இந்த தக்வாவுடைய பலன் எண்ணற்றதாக இருக்கின்றது. ஆனால் என்ன சிறப்பு? தலாக்ல அல்லாஹு தஆலா தக்வாவை பற்றி 5 இடத்துல وَمَن يَتَّقِ اللَّهَ என்று அல்லாஹு தஆலா இங்க 4 இடத்தில் அல்லாஹு தஆலா கூறியிருக்கின்றான் என்றால் நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். தலாக்குடைய மஸ்அலாவை அலட்சியமாக கருதக்கூடியவர்கள் இந்த விஷயத்தை அவர்கள் அஞ்சிக் கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா இந்த மஸ்அலாக்களை கொண்டு அல்லாஹ்வை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள், நீங்கள் உங்களுடைய குடும்பவியல் உங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளும் பொழுது, உங்களுடைய ஃபேமிலியுடைய நீங்கள் தர்பியா செய்யும் பொழுது, கூட இருக்கும் பொழுது நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹு தஆலா இங்கு நமக்கு இந்த சூராவில் நமக்கு நசீஹாவும் அதற்கு உபதேசம் செய்கின்றார். அதே போல கடைசியாக சூரத் தலாக்குடைய 7வது ஆயத்தில் மார்க்கத்தில் நம் மீது கடமையாக்கக்கூடிய விஷயம் நம்மால் முடிந்த வரைக்கும் செய்வதற்கு அல்லாஹு தஆலா நமக்கு விதித்திருக்கின்றார். நம்முடைய சக்திக்கு அப்பாற்பட்டதாக அல்லாஹு தஆலா எந்த ஒரு கடமையும் அல்லாஹு தஆலா அவன் விதித்தது கிடையாது. அதுதான் லியுன்ஃபிகு து ஸாஅத்தின் மின் ஸாஅத்தி. அல்லாஹு தஆலா யாருக்கு கொடுத்திருக்கின்றானோ, வாரி வழங்கியிருக்கின்றன அவர்கள் அதே போல வாரி வழங்கட்டும். வமன் குதிர அலைஹி ரிஸ்கு, யாருக்கு அவர்களுக்கு சில ரிஸ்க் அவர்களுக்கு கொஞ்சம் குறைத்து கொடுக்கப்பட்டதோ ஃபல்யுன்கிப் மிம்மா ஆதாஹுல்லாஹ், அவர்கள் அல்லாஹ் கொடுத்த விஷயத்திலிருந்து மின் என்று இங்கு தபீர், சில விஷயத்தை அல்லாஹ் கொடுத்த விஷயத்திலிருந்து சிலதை நீங்கள் செலவு செய்யுங்கள் என்று அல்லாஹு தஆலா இங்கு கூறுகின்றார். லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா மா ஆதாஹா. அல்லாஹு தஆலா மனிதர்களை அவன் கொடுத்தவற்றை கொண்டுதான் நீங்கள் செலவு செய்யுங்கள், அதற்கு அப்பாற்பட்ட அல்லாஹு தஆலா அவர்களுக்கு சிரமத்தை செய்ய மாட்டான் என்று இங்கு நமக்கு உபதேசம் செய்யப்பட்டு, அப்போ மார்க்கத்தின் எல்லா சட்டமும் நம்மால் செய்ய முடியும், நம்முடைய சக்திக்கு அப்பாற்பட்டது அல்லாஹு தஆலா அதை செய்யுங்கள் என்று கூறியிருக்கின்றான். இந்த விஷயத்தை நான் அளவு கொள்ள வேண்டும். அதே போல குர்ஆனுடைய காயிதாவில் ஒரு காயிதா, அல்லாஹுடைய ஒரு சட்டம், ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால், சண்டை சச்சரவு பிரச்சனை சோதனை என்று வரும் பொழுது, கஷ்டமான நிலைமை வரும் பொழுது வாழ்க்கையில் அல்லாஹு தஆலா அந்த கஷ்டத்திற்கு பிறகு இலகுவை அல்லாஹு தஆலா கண்டிப்பாக வைத்திருக்கின்றார். அந்த கஷ்டம் வந்தது என்றால் எவ்வளவு கஷ்டம் அதிகப்படுமோ அதற்கு பிறகு அவனுக்கு தீர்வு அவனுக்கு இலகுவாக தான் அமையும். அந்த அல்லாஹு தஆலாவுடைய உதவி நெருங்கி இருக்கின்றது என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். சயஜஅலுல்லாஹு பஅத உஸ்ரின் யுஸ்ரா, 7வது ஆயத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், அல்லாஹு தஆலா சிரமத்திற்கு பிறகு இலகுவை அல்லாஹு தஆலா ஆக்குவான் என்று. அதே போல இந்த சூராவில் நாம் பெறக்கூடிய படிப்பினை, அல்லாஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை அனுப்பிய ஒரு நோக்கம் மகத்தானது. குர்ஆனை
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கள் முன்னால் குர்ஆனை ஓதுவதுதான். ஏனென்றால் இந்த குர்ஆனு தான் மக்களை இருளிலிருந்து வெளிச்சத்திற்கு பக்கம் கொண்டு வரக்கூடியதாக இருக்கின்றது. இது சூரத்து தலாக்குடைய 11வது ஆயத்தில் அல்லாஹ் கூறுகிறான், ரசூலன் யத்லு அலைக்கும் ஆயாத்தில்லாஹ் முபையினாத்தின் லியுக்ரிஜல் லதீன ஆமனு வ அமிலுஸ் ஸாலிஹாத்தி மினல் ஸுலுமாத்தி இலன் நூர். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் நாம் இந்த ஆயத்தை கொண்டு என்ன படிப்பினை பெற வேண்டும்? நாம் ஓரக்கூடிய இந்த குர்ஆனை கொண்டு நம்முடைய இதயங்களில் இருக்கக்கூடிய இருள் வெளியேறவில்லை என்றால் நம்முடைய கிராத்தில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கின்றது. ஏனென்றால் குர்ஆனை ஓதுவதினால் இருளிலிருந்து வெளிச்சத்திற்கு பக்கம் கொண்டு வரக்கூடியதாக இருக்கின்றது இது. அப்ப நாம் ஓதக்கூடிய குர்ஆன் நம்முடைய இதயங்களில் இருக்கக்கூடிய இருளை பிரகாசமாக ஆக்கவில்லை, நம்முடைய இதயங்களில் இருக்கக்கூடிய கசடுத்தன்மை அதை அகற்றவில்லை என்றால் நாம் ஓதக்கூடிய அந்த திலாவத்து அதை நாம ஒரு முறை அதை சீர்படுத்த வேண்டும், அது சரி செய்ய வேண்டும். ஆக ஒரு முறை நாம் அதை அல்லாஹு தஆலாவுடைய குர்ஆன் அது ஒளியாக இருக்கின்றது, அது ஒட்டுமொத்த மக்களுக்கு நேர்வழி காட்டக்கூடியதாக இருக்கின்றது. அப்படி இருக்கும் பொழுது என்னுடைய இதயத்தில் இருக்கக்கூடிய இந்த இருளை, பாவத்தில் முழுகி இருக்கின்றேன் மற்றும் அல்லாஹ்வுடைய கட்டளையை புறக்கணிக்கக்கூடிய நிலைமையில் இருந்து கொண்டு இருக்கக்கூடிய என்னுடைய இதயத்தில் இருக்கக்கூடிய இந்த இருளை என்னுடைய கிராஅத்தும் என்னுடைய திலாவத்துல் குர்ஆன் இது அகற்றவில்லை என்றால் என்னுடைய கிராஅத்தும் என்னுடைய திலாவத்துல் குர்ஆன் ஏதோ அதில் குறை இருக்கின்றது என்று நாம் சிந்திக்க கடமைப்பட்டுள்ளோம். இந்த விஷயத்தை நாம் நினைவு கொள்ள வேண்டும். ஆக அல்லாஹு தஆலா இந்த சூராவில் நமக்கு கற்றுக் கொடுத்த விஷயம், அல்லாஹு தஆலா இந்த தலாக்கை பற்றிய விஷயங்களை அல்லாஹ் மிக நுணுக்கமாக நமக்கு காட்டி தந்திருக்கின்றான். மிகவும் ஆனால் மக்கள் இதில் அலட்சியப்படுத்தக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். இந்த அலட்சியத்திலிருந்து விலகிக் கொள்ள வேண்டும். குறிப்பாக ஆண்கள், அவர்கள் இந்த தலாக்குடைய சட்டத்தை கையில் எடுப்பதற்கு முன்னால் இதை பற்றி அறிந்து கொள்வது என்பது மிக முக்கியமாக இருக்கின்றது, அவசியமாக இருக்கின்றது. இல்லை என்றால் அதற்குரிய விளைவு அவர்கள்தான் சந்திக்கக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். ஆக கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, இந்த சூரத்து தகாபுன் என்று மற்றும் சூரத்து தலாக்கை பார்த்தோம். சூரத்து தகாபுனில் நாம் நம்மை அந்த நாளுக்கு நஷ்டப்படக்கூடிய அந்த நாளிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்றால் இந்த உலகத்தில் நாம் சில விஷயங்களை அர்ப்பணிக்க வேண்டும், நம்முடைய நஃப்ஸை நாம் அர்ப்பணிக்க வேண்டும். ஆக இந்த விஷயத்தை நாம நினைவு கொண்டு அந்த மறுமை நாளுக்காக நம்மை நாம் தயார் செய்து கொள்ள வேண்டும். நம்முடைய அல்லாஹு தஆலாவிடம் கணக்கிடக்கூடிய எல்லா விஷயம் அல்லாஹு தஆலா அதை கணக்கிடுகின்றான், அதை அல்லாஹு தஆலா நமக்கு காண்பிப்பான். அந்த நேரத்தில் யாரும் நமக்கு உதவி செய்யக்கூடியவர்கள் இருக்க மாட்டார். அந்த நாளில் நாம் நஷ்டத்திலிருந்து நம்மை பாதுகாக்க வேண்டும். அதற்காக நாம் இந்த உலகத்திலிருந்தே அல்லாஹு தஆலாவுடைய கட்டளைகளை நம்மால் முடிந்த அளவுக்கு அதை பூர்த்தி செய்யக்கூடியவர்களாக நாம் ஆக வேண்டும் மற்றும் அல்லாஹ்விடம் அதற்குரிய உதவி தேட வேண்டும். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ்வை வணங்க வேண்டும் என்றாலும் அவனுடைய உதவி இல்லாமல் நம்மால் செய்ய முடியாது. அல்லாஹ்வை துதிக்க வேண்டும் என்றாலும் அவனுடைய உதவி இல்லாமல் அவனை துதிப்பதோ தூய்மைப்படுத்துவதோ சங்கைப்படுத்துவதோ கண்ணியப்படுத்துவதோ என்று எங்களால் முடியாது. அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்றாலும் சரி, அவனுடைய உதவி இல்லாமல் நம்மால் நன்றி செலுத்த முடியாது. அதற்காக தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹும்ம அஇன்னி அலா திக்ரிக வ ஷுக்ரிக வ ஹுஸ்னி இபாதத்திக் என்று துஆவை கற்றுக் கொடுத்தார்கள். சலாம் கூறுவதற்கு முன்னால் இந்த துஆவை கூறிக்கொள்ளுங்கள் என்று முஆத் இப்னு ஜபலுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்தார்கள். யா அல்லாஹ், எனக்கு உன்னை நினைப்பதற்காக உதவி செய்வாயாக, உன்னை சிறந்த முறையில் வணங்குவதற்காக உதவி செய்வாயாக மற்றும் உனக்கு நன்றியுள்ள ஒரு அடியானாக இருப்பதற்காக உதவி செய்வாயாக என்று துஆவை நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கின்றார்கள் என்றால் நாம் இந்த விஷயத்தை நினைவு கொண்டு அல்லாஹ்விடம் அதிகமாக நாம் துஆ கேட்க வேண்டும், அவனுடைய நன்றியுள்ள அடியார்களாக ஆவதற்காக. அல்லாஹு தஆலா சொல்லக்கூடியவனுக்கும் கேட்கக்கூடிய அனைவர்களுக்கும் அல்லாஹு தஆலா
அல்லாஹுடைய உண்மையான நன்றியுள்ள அடியார்களாக அல்லாஹு தஆலா நம்மை ஆக்கி அருள்வானாக. அதில் என்றென்றும் நிலையாக அல்லாஹு தஆலா வைப்பானாக. ஹயாத் இருக்கும் வரை அவனுடைய நன்றியுள்ள அடியார்களாக அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. நாம் மரணிக்கும் பொழுதும் அல்லாஹு தஆலாவை பொருந்திய வண்ணமாகவும் அல்லாஹ் நம்மை பொருந்திய நிலையிலும் நாம் மரணிக்கக்கூடிய அந்த பாக்கியத்தையும் தௌஃபீக்கையும் நமக்கு கொடுத்து அருள்வானாக. ஆமீன். வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.